ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் மதிய லஞ்சு என்ன செய்ய போகிறோன்னா, இன்றைக்கி காரக்குழம்பு செய்ய போகிறோம். வெண்டைக்காய் காரக்குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அதுக்கு தேவையானது ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய், ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் நம்ம வீட்டு மீன் மசாலா தூள் ஒரு 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூனு, அப்புறம் புளி கொஞ்சம் ஒரு எலுமிச்சை சைஸு புளி பேஸ்ட் எடுத்துருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை ஒரு 3 பச்சை மிளகாய், அப்புறம் தேங்காய். இதில் தேங்காயில் நம்ம வெங்காயம் பூண்டு போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். தேங்காய் ஒரு க்யூப்ஸாக எடுத்திருக்கேன்னா க்யூப்ஸ் ஒரு 10 க்யூப்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. செய்முறை பார்க்கலாம். நம்ம பேன் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பேன் அடுப்பில் வச்சுருக்கோம். இப்போ செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு. வீடியோ ரொம்ப நாளாக போடலை. எதனாலனா எங்கள் அம்மா வந்திருக்காங்க. அம்மா வந்ததுனால வீடியோ போட முடியலை சரியா. அம்மாவும் இங்கே தான் இருக்காங்க. இன்னைக்கு தான் வீடியோ எடுத்துட்ருக்கேன். இப்போ கடுகு, வெந்தயம், ஜீரகம் வெடித்ததும் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். அதிலே நம்ம கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அவங்களுக்காக தான் காரம் கம்மியாக வைக்கிறேன். அவங்க காரம் சாப்பிட மாட்டாங்க அம்மா, அதனால் காரம் கம்மியாக செய்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். சின்ன வெங்காயம் வதங்கட்டும், பார்க்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவு வதங்கணும் வெங்காயம். இப்போ இதில் நம்ம மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் கலர் கொடுக்கும். 2 நிமிஷம் மிளகாத்தூள் சேர்த்துட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 3 தக்காளி இருக்குது. நம்ம இந்த தக்காளியோடு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த வெண்டைக்காய் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்போ வெண்டைக்காய் கொழகொழப்பு தன்மை போகும். வெண்டைக்காவை சேர்த்து நம்ம வதக்கிக்கணும். நல்லா கொழகொழப்பு தன்மை போகணுன்னா வெண்டைக்காவை முதலே சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகணும் வெண்டைக்காய். அப்போ தான் நம்மளுக்கு அந்த வெண்டைக்காய் கொழகொழப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். நல்லா கிளறி கொடுத்துக்கிடணும். இந்த குழம்புக்கு தேவையானது கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெண்டைக்காய் காரக்குழம்புக்கு எவ்வளோ கல்லுப்பு வேணுமோ, உப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ லிட்டு போட்டு மூடிடலாம். அந்த வெண்டைக்காய் அந்த எண்ணெயிலே வதங்கணும் நல்லா. இப்போ வெண்டைக்காய் எவ்வளோ ஃப்ரை ஆகிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வெண்டைக்காய் நல்ல கொழகொழப்பு தன்மை போய் நல்லா வதங்கிடுச்சு. வெண்டைக்காய் ஈஸியான முறையில் செஞ்சிடலாம். அந்த காரக்குழம்பு ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுன்னா டக்குன்னு முடிஞ்சிடும். ஒரு 10 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிடும். இப்போ நம்ம புளி ஒரு ஸ்பூன் வச்சுருக்கோம். புளி ஒரு லெமன் சைஸ் அளவு நான் பேஸ்ட்டாக சேர்க்குறேன். நீங்கள் புளி கரைச்சி ஊற்றணுன்னா ஒரு லெமன் சைஸு கரைச்சி ஊற்றலாம். நான் இப்போ பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன், புளி பேஸ்ட். இப்போ இதிலே நம்ம தேங்காய் க்யூப்ஸாக ஆக்கி வச்சுருக்கேன்னா தேங்காய் ஒரு காமுறி நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கோங்க. பூண்டு, வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதில். இப்போ தேங்காய் சேர்த்துக்கேன். இப்போ நம்ம வீட்டு மீன் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் ஒரு 2 ஸ்பூன்.
இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கப்பில் ஊற்றிக்கிங்க போதும். ஏன்னா நம்மளுக்கு திக்காக வேணும், காரக்குழம்பு வந்து திக்காக இருக்கணும். தண்ணி நிறைய ஊற்றிட்டா தண்ணியாக ஆகிடும். அதுக்கு தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கு சாரி. அம்மா வந்ததுனால தான் போட முடியலை. இப்போ அம்மா இங்கே தான் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன், செஞ்சிட்ருக்கேன். இது உங்களுக்கு இனிமேல் வீடியோ கண்டினியூவாக வரும். அம்மா கொஞ்சம் உடம்புக்கு முடியலை, அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு டைம் இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கும் வீடுமா இருக்கிறதுனால. அதனால் இனிமேல் வீடியோஸ் கண்டினியூவாக வரும். பாருங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ அந்த காரக்குழம்பு நல்லா கொதித்து நம்மளுக்கு நம்ம அந்த மசாலா வாடெல்லாம் போகணும். லிட்டு போட்டு மூடிக்கணும். இப்போ காரக்குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இடையில ஒரு வாட்டி நம்ம கிண்டி விட்டுக்கணும், தண்ணி இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ ஓரளவு காய் வெந்துருச்சு. காரக்குழம்புக்கு காய் வேகணும். காய் வெந்ததும் பார்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மசாலா வாடெல்லாம் போயிருக்கும். இப்போ காய் ஓரளவு வெந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், இதை சேர்த்துக்கலாம். இவ்வளோதான், காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் பெப்பர் சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்காக நான் துவா செய்கிறேன், எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு காரக்குழம்பும் வெண்டைக்காய் காரக்குழம்பும் கோஸ் பொரியலும் தான் ரெடி.